இப்பதான் பார்த்தப்பா. சரி சரி பார்த்தலாமா? என்ன உடம்புல எலும்பு சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் சாப்பிடணும். நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. தெரிஞ்சுதான் புடவை எடுத்துகிட்டே வந்திருப்பேன். புடவை எடுத்து தர சொல்லட்டுமா? சரி 2 புடவை எடுத்து தர சொல்கிறேன், கட்டிங்க. போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் நைட்டில் என்ன போத்திங்க? பெட்ஷீட் நம்ம வண்டியில் வேட்டி எதாவது இருக்காட பாடுறா. கட்டுவாங்க வேட்டி நல்ல துண்டு, பெரிய துண்டாக தான் எடுத்துருவோம். ராத்திரியில் நீ போத்திக்கலாம் சரியா? குளிருக்கு இதை போத்திக்கிட்டா உனக்கு ஒன்று உயரத்துக்கு தெரியுதா? நம்ம உயரத்துக்கு சரியாக நல்லா போத்திக்கிட்டு குளிராது. நான் சின்ன வயசில் போத்திக்க இல்லாமல் போதிருப்பேன். அதனால நம்ம சரி. திட்டக்குடி பக்கத்துல அமைச்சர் கணேசன் அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டப்போ தனக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்ச மூதாட்டிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஆதரவா பேசி சால்வையை போர்த்தி விட்டு இருந்திருக்காரு. மேலும் மூதாட்டிக்கு சேலை வாங்கி தர சொல்லி தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னதா கூறப்படுது. இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு வருது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். 2 புடவை சொல்றேன், கட்டிங்க. போத்திக்கிறதுக்கு நைட்ல என்ன போத்திங்க? பெட்ஷீட் நம்ம வண்டியில் வேட்டி எதாவது இருக்காட பாடுறா. கட்டுவாங்க வேட்டி நல்ல துண்டு, பெரிய துண்டாக தான் எடுத்துருவோம். ராத்திரியில் நீ போத்திக்கலாம் சரியா? குளிருக்கு இதை போத்திக்கிட்டா உனக்கு ஒன்று உயரத்துக்கு தெரியுதா? நம்ம உயரத்துக்கு சரியாக நல்லா போத்திக்கிட்டு குளிராது. நான் சின்ன வயசில் போத்திக்க இல்லாமல் போதிருப்பேன். அதனால நம்ம கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்திருக்கக்கூடிய ஆக்கனூர் பகுதியில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்காரு. அந்த பகுதியில கட்சி தொண்டருடைய இல்ல திருமண விழாவுக்கு போனவரு ஆக்கனூர் கிராமத்துக்கு போயிட்டு அடிப்படை வசதிகள் சம்பந்தமா ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்திருக்காரு. அப்போ அங்கிருந்த மூதாட்டிய பார்த்து ஏன் மெலிஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு அமைச்சர் கேட்க, அதுக்கு அந்த மூதாட்டி தனக்கு பிள்ளைகள் இல்ல அப்படின்னு வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. இத பார்த்த அமைச்சர் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆதரவா பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தன்னுடைய உதவியாளர்கிட்ட மூதாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்க சொல்லியிருந்திருக்காராம். என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அமைச்சர் இந்த மாதிரி மூதாட்டிக்கு பதில் அளிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கார்ல இருந்த சால்வை எடுத்துட்டு வந்து மூதாட்டிக்கு அமைச்சர் பூர்த்தி விட்டு இருந்திருக்காராம். இதை பார்த்த அந்த மூதாட்டி நிகழ்ச்சியில அப்படியே கண்ணீர் விட்டு இருந்திருக்காங்க. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.